முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக அவரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் 4 மணி நேரம் விசாரணை நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் தன்னை தாவேகாவில் இணையுமாறு வற்புறுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மருத்துவ பரிசோதனை நிறைவடைந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறையினர் அழைத்துச் செல்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சார் கதவு விடுங்க சார். கொஞ்சம் கதவு பிடிச்சா உங்களுக்கு கோவம் வருது இல்ல? தண்ணி விடுங்க. முதல்வர் விஜய் அவதூறாக பேசியதாக வழக்கு தொடுக்கப்பட்டதில் கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் 4 மணி நேரம் விசாரணை நடத்திய போலீசார் தற்போது அவரை மருத்துவ பரிசோதனை செய்த பிறகாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து செல்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனும் 4 மணி நேரம் விசாரணை நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் தன்னை எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைமாறு வற்புறுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக ராஜ்குமார், தமிழக முதல்வர் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததற்காக முன்னாள் அமைச்சரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கு தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சுமார் 4 மணி நேரமாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் வந்து விசாரணையானது. தலைமையிடத்து காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் ஆறுமுகம் தலைமையில் விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விசாரணை நிறைவடைந்து அவர் மருத்துவ பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வரும் பொழுது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாகவும் அவர் மாபெரும் குற்றச்சாட்டை வைத்துள்ளார். அவ்வாறு செய்தால் நமக்கு எந்த விதமான வழக்குகளும் போடப்படாது என கூறப்பட்டதாகவும், அதனால் அதை நான் மறுத்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருப்பதாகவும் அவர் தற்போது கூறியிருக்கிறார். ராம்குமார். மோகன்ராஜ், தகவலுக்கு நன்றி.